டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த மாடலில் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஏ ஒரு வேலையை தனியாக 8 நாளில் செஞ்சு முடிப்பார். பி அதே வேலையை தனியாக 12 நாள் செஞ்சு முடிப்பார். ஸோ 2 பேரும் சேர்ந்து செய்கிறாங்க. அதுக்கு 200 ரூபா சம்பளம் தராங்க. ஸோ பியோடைய ஷேர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. கொஸ்டினில் பிக்கு எவ்வளோ 200 ரூபாயில் எவ்வளோ அமௌண்ட் அவருக்கு போகும்னு கேட்குறாங்க. இந்த மாடலில் சம் கேட்டாங்களா. கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க, பிக்கான வேல்யூ கேட்குறாங்க. அப்போ பி ஈக்குவல் டு ஏக்கான வேல்யூ, ஏக்கான டேஸ் பார்த்தோம்னா 8 வகுத்தல் கீழே 2 ஆட் பண்ணி போட்டால் 8 + 12 20 இன்ட்டு டோட்டல் அமௌண்ட் கேன்சல் பண்ணால் 10 இன்ட்டு 8 ஈக்குவல் டு 80 ரூபா. ஸோ பியோடைய அமௌண்ட் பார்த்தோம்னா 80 ரூபா போகும். ஸோ கொஸ்டினில் ஏவோடைய அமௌண்ட் கேட்டாங்களா, ஏ வேல்யூ விட்டுட்டு பி வேல்யூ. அப்போ ஏ ஈக்குவல் டு பி எத்தனை நாள் 12 நாள் வகுத்தல் 2 ஆட் பண்ணால் 20 இன்ட்டு டோட்டல் அமௌண்ட் 200 கேன்சல் பண்ணால் 10 இன்ட்டு 12 ஈக்குவல் டு 120. ஸோ ஏக்கான ஷேர் 120 ரூபா. 2 ஆட் பண்ணுங்க 200 ரூபா வரும். அதாவது ஏக்கான ஷேர் கேட்டாங்களா பி உடைய நாட்கள், பிக்கான ஷேர் கேட்டாங்களா ஏ உடைய நாட்கள். ஏ ஒரு வேலையை தனியே 10 நாள் செய்கிறாரு. பி அதே வேலையை தனியே 12 நாள் செய்கிறாரு. சி அதே வேலையை தனியே 15 நாள் செய்கிறாரு. 3 பேர் ஒன்னா சேர்ந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாங்க. அதுக்கு 4500 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. ஸோ ஏ மற்றும் பி மற்றும் சி மூவருக்கும் தனித்தனியா எவ்வளவு ஷேர் போகணும்னு கேட்குறாங்க. இந்த மாடல்ல சம் கேட்டாங்களா, இது 3க்கும் எல்சிஎம் எடுத்துமா 60. இங்க 6 × 10 60, இங்க 5 × 12 60, இங்க 4 × 15 60. ஸோ அப்ப ஏக்கு 6 ரேஷியோவில் போவோம், பிக்கு 5 ரேஷியோவில் போவோம், சிக்கு 4 ரேஷியோவில் போவோம். டோட்டலாக இதை ஆட் பண்ணால் 15. ஸோ இந்த 15க்கு தான் இந்த 4500. அப்போ ஒன்றுக்கு கேன்சல் பண்ணால் 300 ரூபா. அது ஒரு ஷேருக்கு 300 ரூபா. அப்போ ஏவுடைய ஷேர் 6 × 300 ஈக்குவல் டு 1800 ரூபா. ஏக்கு பார்த்தோம்னா 1800 ரூபா போகும். அடுத்தது பிக்கு பார்த்தோம்னா 5. அப்போ 5 × 300 ஈக்குவல் டு 1500 ரூபா. இது வந்து பிக்கு. அப்போ சிக்கு 4 × 300 ஈக்குவல் டு 1200 ரூபா. இது வந்து சிக்கு. டோட்டலாக ஆட் பண்ணால் 4500 ரூபா வருது. ஓகேங்களா. இந்த மாடல் சம் கேட்டாங்களா, நம்ம இந்த மெத்தடில் போட்டுக்கலாம். டைம் அண்ட் ஒர்க்கில் அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். இந்த சம் பார்க்க தான் பெரிய சம் மாதிரி இருக்கும், பட் ஆனால் ரொம்ப ஈஸியான சம். நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ பி பார்த்தோம்னா ஒரு வேலையை தனியாக 6 நாளில் செய்வார். கியூ அதே வேலையை தனியாக 8 நாளில் செய்வார். ஸோ பி மற்றும் கியூ 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு 4800 ரூபாய்க்கு அந்த சம்பளத்துக்கு ஒத்துக்கிறாங்க. பட் ஆனால் அந்த வேலையை செய்ய முடியாதனால கடைசியாக 6 கூட சேர்த்துக்கிறாங்க. கூட சேர்த்து தான் 3 நாளையில் செஞ்சு முடிக்கிறாங்க. ஸோ அப்படின்னா இந்த 4800 ரூபாயிலேருந்து 6க்கு ஒரு அமௌண்ட்டை பிரித்து கொடுக்கணும். ஸோ எவ்வளோ அமௌண்ட் பிரித்து கொடுப்பான்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் இந்த 3க்கும் எல்சிஎம் எடுங்க 24. 3க்கு எல்சிஎம் எடுத்தால் 24. இங்கே 4 6 24, இங்கே 3 8 24, இங்கே 8 24. ஸோ இது பார்த்தோம்னா பி + கியூ + 6 3 பேர் சேர்ந்து செய்கிற எஃபிஷியன்சி. ஸோ இந்த 8ல் பியும் கியூவும் மைனஸ் பண்ணுமா, 4 + 3 7 ஈக்குவல் டு 1. அப்போ பி கியூஆர், பிக்கு பார்த்தோம்னா 4 ஷேரு, கியூக்கு 3 ஷேரு, ஆருக்கு 1 ஷேர் போகும். சரிங்களா, அவ்வளோதான். இதை ஃபைன் பண்ணிட்டவே நமக்கு ஆன்சர் வந்த மாதிரி தான். ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க கொஸ்டின்ல, ஆரின் ஷேர் என்ன கேட்குறாங்க. ஆருக்கு ஷேர் பார்த்தோம்னா 1. அப்போ 1 வகுத்தல் இதை 3 ஆட் பண்ணால் 8 இன்ட்டு டோட்டல் அமௌண்ட் 4800. ஸோ 4800 8ஆல் கேன்சல் பண்ணால் 600 ரூபா. ஸோ ஆருக்கு எவ்வளோ போனால் 600 ரூபா. டைம் அண்ட் ஒர்க்கில் அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். ஏ ஒரு வேலையை தனியே 12 நாட்களில் செய்து முடிப்பார். பி ஏஐ விட 60% திறமையானவர். இப்போ ஏ 100%னா பி பார்த்தோம்னா 160% இருப்பார். இவரை விட ஏவை விட பி பார்த்தோம்னா 60% திறமையானவர். இந்த மாடலில் சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் 100 வகுத்தல் கீழே 160 பெருக்கல் இங்கே எத்தனை நாள் 12 நாள். அப்போ கேன்சல் பண்ணுமா 4ஆல், இங்கே 3, இங்கே 40, இங்கே ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆயிரும். அடுத்தது இங்கே 2ஆல் கேன்சல் பண்ணால் 5, இங்கே 2, அங்கே 3 × 5 15 வகுத்தல் 2 இருக்கும். கேன்சல் பண்ணால் 7 1/2 டேஸ். அப்போ பி மட்டும் தனியாக செஞ்சால் 7 1/2 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க.